ஹாலஜன் ஃபேமிலியில நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆக்சிடைசிங் பவர் ஆஃப் ஹாலஜன்ஸ் பார்க்கலாம். ஆக்சிடைசிங் பவர் ஆஃப் ஹாலஜன்ஸ்ல என்ன சொல்றேன்னா F2 அதாவது ஃப்ளூரின் என்ற ஹாலஜன் எந்த ஹாலைட ஆக்சிடைஸ் பண்ணும் என்ன பாத்தீங்கன்னாக்கா it can oxidize Cl minus Br minus I minus oxidize பண்ணும். இப்போ இந்த X minus என்னவா மாறிக்கும்னா X2 ஆ மாறிக்கும். F2 வந்து F minus ஆ மாறும். அப்படின்னா இங்க என்ன கிடைக்கும்னா Cl2 Br2 I2 அப்படி கிடைக்கும். அடுத்து Cl2 என்ற ஹாலஜன் எந்த ஹாலைட ஆக்சிடைஸ் பண்ணும் என்று பாத்தீங்கன்னா Br minus I minus. அப்ப X minus என்ற இடத்துல Br minus I minus எடுத்துக்கலாம். என்ன கிடைக்கும்னா X2 கிடைக்கும். அடுத்து Cl2 வந்து Cl minus ஆ மாறும். இந்த X2 என்ற இடத்துல புரோமின் வரலாம் இல்ல அயோடின் வரலாம். புரோமின் என்ற ஹாலஜன் யார ஆக்சிடைஸ் பண்ணனும்னா I minus மட்டும் தான் ஆக்சிடைஸ் பண்ணணும். அப்ப நமக்கு கிடைக்கக்கூடியது I2 and Br minus. F2 ஆல Cl minus Br minus I minus மூணுத்தையுமே ஆக்சிடைஸ் பண்ண முடியுது. Cl2 ஆல Br minus I minus ஆக்சிடைஸ் பண்ண முடியுது. Br2 ஆல I minus ஆக்சிடைஸ் பண்ண முடியுது. இந்த ஹாலஜன்ஸ்னுடைய பிரிபரேஷன்ல பாத்தீங்கன்னாக்கா Cl2 Br2 I2 எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா ஆர்டினரி கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. ஆனா F2 மட்டும் ஆர்டினரி கெமிக்கல் ரியாக்ஷன்ல ப்ரிப்பேர் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சோடியம் சால்ட் இருக்குது Na+Cl- சோடியம் சால்ட். இந்த Cl- Cl2 மாத்தணும். தேவையான ரியேஜென்ட் ஆட் பண்ணா Cl- Cl2 மாறும். தேவையான ரியேஜென்ட் என்னன்னா பர்மாங்கனேட் ஆட் பண்ணா பர்மாங்கனேட் இன் அசிடிக் மீடியத்தை ஆட் பண்ணாக்கா Cl- Cl2 மாறும். அதே மாதிரி புரோமைட் சால்ட் எடுத்துக்கணும். இந்த புரோமைட் சால்ட்டை Br2 மாத்தணும். கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணா மாறுது. அதே மாதிரி சோடியம் அயோடைடு எடுத்துக்கலாம். இது I2 மாத்தணும்னா கார்ன் சல்ஃபூரிக் ஆசிட் ஆட் பண்ணுங்க மாறுது. அது போல ஃப்ளூரைட் சால்ட் ஃப்ளூரினா மாத்துறதுக்கு எந்த ஒரு ரியேஜென்ட்டும் கிடையாது. எந்த ஒரு ரியேஜென்ட்னாலையும் F minus F2 மாத்த முடியாது. அப்ப எப்படி ஃப்ளூரினை ப்ரிப்பேர் பண்றது? எலக்ட்ராலிசிஸ் மட்டும்தான். எலக்ட்ராலிசிஸ் மெத்தட் மூலமா மட்டும்தான் F minus F2 மாத்த முடியும். வேற மெத்தட் இல்ல. கெமிக்கல் மெத்தட்ல பண்ண முடியாது. ஏன்னா ஃப்ளூரினுடைய ஆக்சிடைசிங் பவர் ஹையஸ்டா இருக்கனால. ஃப்ளூரினுடைய ஆக்சிடைசிங் பவர் ஹையஸ்டா இருக்கனால கெமிக்கல் மெத்தட் மூலமா F minus F2 மாத்த முடியாது. ஏன் பாருங்க, இதனுடைய E0 வேல்யூ எவ்வளவு இருக்குது பாருங்க, 2.87 வோல்ட். இதுக்கு E0 வேல்யூ. Cl2க்கு E0 வேல்யூ பாத்தீங்கன்னா 1.36 வோல்ட். Cl2க்கு E0 வேல்யூ 1.36 வோல்ட். Br2க்கு 1.09 வோல்ட் ஆக்சிடைசிங் பவர். I2க்கு 0.54 வோல்ட். I2க்கு 0.54 வோல்ட் சம் ஆக்சிடைசிங் பவர் இப்படி சம். So F2 னுடைய ஆக்சிடைசிங் பவர் Cl2 Br2 I2 விட அதிகமா இருக்கிறதுனால F minus F2 மாத்துறது கெமிக்கல் மெத்தட்ல முடியாது. இந்த ஹாலஜன்ஸ்னாலையும் இந்த Cl2 Br2 I2 நாலே கூட
F மைனஸ் F2 மாற்ற முடியாது. ஏன்னா இதுக்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகமா இருக்கு. அப்போ இந்த F மைனஸ் F2 மாத்தினா எலக்ட்ராலிசிஸ் ப்ராசஸ் வந்துடும், வேற வழி கிடையாது. சரி, இப்போ நான் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் எழுதுறேன். அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் பாசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. இப்போ Cl2 plus 2F minus gives 2Cl minus plus F2. இந்த ரியாக்ஷன் பாசிபிளா இல்லையான்னு சொல்லுங்க. சோ இந்த ரியாக்ஷன் வந்து பாசிபிலிட்டி கிடையாது. ஏன்னா Cl2 வால F minus ஆக்சிடைஸ் பண்ண முடியாது. அதனால இந்த ரியாக்ஷன் பாசிபிலிட்டி கிடையாது. சரி, இப்போ நம்ம இது வரைக்கும் பார்த்தது ஆக்சிடைசிங் பவர் ஆஃப் ஹாலஜன்ஸ். அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ். இந்த ஹாலஜன்ஸ் என்னென்ன ஆக்சிடேஷன் ஸ்டேட்ஸ் கொடுக்கும்? ஹாலஜன்ஸ்னாவே அது ஹாலைட்ஸ் ஃபார்ம் பண்ணும். ஏன்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது. அது ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணிச்சுன்னா அது ஆக்டெட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணிடும். அதனால ஹாலஜன்ஸ் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்கும். எல்லா ஹாலஜன்ஸும் -1 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காமிக்குது. அடுத்து இந்த ஹாலஜன்ஸுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா NS2 NP5 NS2 NP5. இதனுடைய கிரவுண்ட் ஸ்டேட் கான்ஃபிகரேஷன் இது. இதுல ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது. ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் கெமிக்கல் ரியாக்ஷன்ல இன்வால்வ் ஆகலாம், பாண்டிங் போகலாம். அதனால +1 ஆக்சிடேஷன் நம்பரை காமிக்கலாம். +1 காமிக்குதுன்னா இந்த ஹாலஜனுக்கு எலக்ட்ரானிக் கம்மியா இருக்குது அந்த பாண்டட் ஆட்டம் கம்பேர் பண்ணும்போது. அப்படி இருந்தா +1 சொல்லலாம். இது போல ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா 3 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ +3 காமிக்கும். செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனீங்கன்னா 5 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ +5 வரும். தேர்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட்டுக்கு போனா 7 அன்பேர்ட் எலக்ட்ரான்ஸ் வரும். அப்போ +7. சோ இந்த ஹாலஜன் ஃபேமிலி எலிமெண்ட்ஸ் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர்ஸ் இது. இப்போ குளோரின், புரோமின், அயோடின். இந்த ஹாலஜன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஆக்சிடேஷன் நம்பர்ஸை காமிக்கும். ஃப்ளூரின் எப்படி? ஃப்ளூரின் என்ன காமிக்கும்? -1 காமிக்கும்னா காமிக்கும். +1 காமிக்கும்னா காமிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஏன்னா ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்குது இல்ல, ஒரு அன்பேர்ட் எலக்ட்ரான் இருக்கிறதுனால +1 காமிக்கலாம். ஆனா எப்படி +1 காமிக்கணும்? இதனுடைய எலக்ட்ரானெகட்டிவிட்டி, அதாவது அந்த பாண்டிங்க்கு வரக்கூடிய ஆட்டம்னுடைய எலக்ட்ரானெகட்டிவிட்டி இதை விட கம்மியா இருந்ததா, இல்லைன்னா முடியாது. அப்போ எந்த ஆட்டமுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி ஃப்ளூரினை விட கம்மியா இருக்குது? எதுக்குமே இல்லைல்ல. அப்போ ஃப்ளூரின் எப்படி +1 காமிக்கும்? சரி, அப்போ ஃப்ளூரின் வந்து +1 காமிக்காது என்று சொல்றோம். இந்த இப்போ நம்ம என்ன எடுத்துக்கணும்னா HOF எடுத்துக்கணும். இந்த HOFல பாத்தீங்கன்னாக்கா இந்த ஃப்ளூரினுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 4. ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி எவ்வளவுன்னா 3.5. அப்படின்னா ஃப்ளூரின் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்குது? இங்கேயும் நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் தான் காமிக்குது. சரி, அப்படி ஃப்ளூரினுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்தா, -1 கொடுத்தா, ஹைட்ரஜனுக்கு என்ன கொடுக்கலாம்? +1 தான் கொடுக்கணும் ஹைட்ரஜனுக்கு. அப்ப ஆக்சிஜனுக்கு என்ன கொடுக்குது? ஆக்சிஜனுக்கு ஆக்சிடேஷன் நம்பரே கொடுக்க முடியலையே. கொடுக்க முடியாம எப்படி இருக்குது? கொடுக்கணும்ல. சரி, இப்போ இந்த ஹைட்ரஜன்னால இந்த ஆக்சிஜனுக்கு எலக்ட்ரானெகட்டிவிட்டி மாறுமானா? மாறும். மாறதுக்கு சான்சஸ் இருக்குது.
ஹைட்ரஜனால ஆக்சிஜனுடைய எலக்ட்ரோநெகட்டிவிட்டி மாறதுக்கு சான்ஸ் இருக்கு. சோ அப்படின்னா இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி எப்படி கொடுத்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுலிங் ஸ்கேல்ல கொடுத்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி தான் இது. பவுலிங் ஸ்கேல்ல எலக்ட்ரோநெகட்டிவிட்டியை எப்படி கொடுத்தாங்கன்னா அந்த பாண்ட் எனர்ஜிஸ் வச்சுதான் கொடுத்தாங்க. பாண்ட் எனர்ஜிஸ் வேல்யூஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. சரி, இப்போ இந்த இடத்துல இதுக்கு என்னென்ன எலக்ட்ரோநெகட்டிவிட்டி வரும் பார்க்கலாம். இதுக்கு ஆக்சிடேஷன் நம்பர்ஸ், இதுக்கு +1 கொடுத்தாச்சு அப்படின்னா இதுக்கு +1 கொடுக்குறேன்னா கண்டிப்பா இங்க நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் தான் கொடுக்கணும். அப்போ என்ன பாசிபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு -2 தான் கொடுக்க முடியும். இதுக்கு -2 கொடுத்தா இதுக்கு +1 கொடுத்தாச்சு. அப்போ இங்க ஒரே ஒரு பாசிபிலிட்டி என்னன்னா +1 கொடுக்கணும், வேற பாசிபிலிட்டி இல்லை. ஆனா இருந்தாலும் இது டவுட்டா தான் இருக்கு. எப்படி +1 கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு டவுட்டா தான் இருக்கு, கிளாரிட்டி இல்லை. ஆனா டெக்ஸ்ட் புக்ல பாத்தீங்கன்னா இந்த HOF கொடுத்துட்டு இந்த Fக்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்ன சொல்லலாம்னாக்கா இந்த இடத்துல எக்ஸெப்ஷன் கேஸ் இப்படி வருது அப்படி எடுத்துக்க வேண்டியது. பொதுவாகவே இப்படி எடுக்கக்கூடாது. ஏன்னா இப்போ OF2 எடுத்துக்கனாக்கா OF2 எடுத்துக்கலாம். இந்த OF2ல பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு +2 கொடுக்கும், குளோரினுக்கு -1. அதே மாதிரி இந்த O2F2ல கூட பாத்தீங்கன்னா ஆக்சிஜனுக்கு பாசிட்டிவும் குளோரினுக்கு நெகட்டிவும், குளோரினுக்கு -1 ஆக்சிஜனுக்கு +1. அப்படி இருக்கும்போது இங்க எப்படி குளோரினுக்கு +1 கொடுப்பாங்க? சரி, இதை வந்து சரி கவனம் வச்சுக்கோங்க. HOFல குளோரினுக்கு +1 கொடுத்துருக்காங்க. சரி, அடுத்து வந்து குளோரின் வந்து +3 +5 +7 காமிக்குமானா குளோரினுடைய வேலன்ஸ் ஷெல்ல 2s 2p மட்டும்தான் இருக்குது, வேற ஆர்பிட்டால்ஸ் இல்லை. அப்படி இருக்கும்போது குளோரின் வந்து +3 +5 +7 காமிக்காது. ஏன்னா அதுகிட்ட வேற வேக்கன்ட் ஆர்பிட்டால்ஸ் இல்லை அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல. குளோரின் வந்து செகண்ட் பீரியட், அதனுடைய வேலன்ஸ் ஷெல்ல 2s 2p தான் இருக்கும், வேற கிடையாது. அதனால ஃபர்ஸ்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் செகண்ட் எக்ஸைட்டட் ஸ்டேட் கிடையாது. சோ +3 +5 +7 வந்து வராது. ஏன்னா அதனுடைய வேலன்ஸ் ஷெல் இருக்குது 2s 2p மட்டும்தான் இருக்கு, வேற ஆர்பிட்டால்ஸ் இல்லை. சரி, அடுத்து ஜெனரல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பார்க்கலாம். ஜெனரலா இந்த ஹாலஜன்ஸ் போகக்கூடிய கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் என்னென்ன பார்த்துட்டு அப்புறமா வேற என்ன டிஸ்கஸ் பண்றதுன்னு பார்க்கலாம். இப்போ வாட்டரோட இந்த ஹாலஜன்ஸ் எப்படி ரியாக்ஷன் போகுது பார்க்க போறோம். வாட்டரோட ஹாலஜன்ஸ் எப்படி ரியாக்ஷன் போக போகுது பார்க்கலாம். இப்போ குளோரின் எடுத்துக்கலாம், குளோரின் F2, இதை வாட்டர்ல பாஸ் பண்ணலாம். இதை வாட்டர்ல பாஸ் பண்ண உடனே இது என்னவோ மாறிக்குதுன்னா HF மாறிக்குது. அடுத்து ஆக்சிஜன் கிடைக்குது, இல்லைன்னா ஓசோன் கிடைக்குது. இந்த குளோரினை நீங்க வாட்டர்ல பாஸ் பண்ண உடனே அது என்னவா மாறிக்குதுன்னா HF மாறிக்குது. அப்படின்னா இந்த குளோரின் ரிடக்ஷன் போயிருக்குது, ஆக்சிஜன் ஆக்சிடேஷனுக்கு போயிருக்குது இந்த ரியாக்ஷன். அடுத்து குளோரினை வாட்டர்ல பாஸ் பண்ணா என்ன கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா HCl and HClO கிடைக்குது. இதுல குளோரினுக்கு -1 +1 ஆக்சிடேஷன் நம்பர், இங்க 0. அப்போ குளோரின் வந்து 0 வந்து +1 மாறுது, அப்புறம் -1 மாறுது. அப்படின்னா இது டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன். ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறல, இங்கதான் ஆக்சிஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் மாறி இருக்குது. இங்க ஆக்சிஜன் தான் ஆக்சிடேஷன் போயிருக்கு, குளோரின் ரிடக்ஷன் போயிருக்கு. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா குளோரின் டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போயிருக்குது, ஆக்சிஜன் ஒண்ணுமே ஆகல, அதனுடைய -2 ஆக்சிடேஷன் நம்பர் அப்படிதான் இருக்கு. அடுத்து புரோமின் எடுத்துக்கலாம். புரோமின் வாட்டரோட சேர்ந்து என்ன பண்ணுதுன்னா HBr and HBrO கொடுக்குது, ஹைப்போபுரோமஸ் ஆசிட். HBr and HBrO. அடுத்து I2 வாட்டரோட சேர்ந்தா என்ன கொடுப்போம்? I2 வாட்டரோட சேர்ந்தா என்ன கொடுப்போம்னு சொல்லுங்க. இப்போ இந்த
ஹாலஜன்ஸ் எப்படி வாட்டரோட ரியாக்ஷன் போயிருக்குதுன்னு பார்த்துருப்போம். இங்க டவுன் த குரூப் ரியாக்டிவிட்டி எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். அதுக்கு முன்ன இந்த I2 வாட்டரோட ரியாக்ஷன் போச்சுன்னா என்ன கொடுக்கும் இன்னும் பாத்தீங்கன்னா, I2 வாட்டர்லயே டிசால்வ் ஆகுறது இல்லை. அப்ப எப்படி ப்ராடக்ட் சொல்ல முடியும்? I2 வாட்டர்ல எங்க டிசால்வ் ஆகுது? அயோடின வாட்டர்ல இன்சால்வபிள் தான் நம்ம சொன்னோம். அதை டிசால்வ் பண்ண வைக்கணும்னா பொட்டாசியம் அயோடைடு ஆட் பண்ணதானே அது டிசால்வ் ஆகும். அப்போ அயோடின் வாட்டர்ல டிசால்வ் ஆக மாட்டேங்குது. அப்ப எப்படி ஒரு ப்ராடக்ட் வராது. சார் இருந்தாலும் ஸ்லைட்லி சால்வபிள் இல்லை. எந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கோங்க, வாட்டர்ல டிசால்வ் ஆகாதுன்னு சொல்ல முடியாது. வாட்டர் இஸ் யூனிவர்சல் சால்வெண்ட். அப்ப அயோடின் வாட்டர்ல டிசால்வ் ஆகுது. என்னன்னா கான்சன்ட்ரேஷன் இஸ் லீஸ்ட் எக்ஸ்டென்ட் என்று சொல்லுவோம். ரொம்ப ரொம்ப கம்மி. அதாவது அந்த கான்சன்ட்ரேஷனை கண்டுக்கு தேவையில்லை என்ற மாதிரி, நெக்லிஜிபிள் என்று சொல்லுவோம்ல, அது மாதிரி. சரி, எனியோ இந்த அயோடின வாட்டர்ல போட்டா என்ன தெரியுதுன்னா HI and HIO. HI and HIO. இந்த HIO வந்து அன்ஸ்டேபிளா இருக்கிறதுனால இந்த டீகம்போஸ் ஆயிட்டு என்ன பண்ணுதுன்னா HI and ஆக்சிஜன் அப்படிங்கிறது. சோ இந்த I2 வாட்டர்ல டிசால்வ் பண்ணா, இந்த I2 வாட்டர்ல டிசால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா HI கிடைக்குது அண்ட் ஆக்சிஜன் கிடைக்குது. இதுக்கு டெல்டா ஜி எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 105 கிலோஜூல் பர் மோல் டெல்டா ஜி. இப்ப டெல்டா ஜி என்ன சொல்லுதுன்னா, இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் என்று சொல்லுது. டெல்டா ஜி வந்து பிளஸ் அப்படின்னா இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் அப்படின்னா ஃபார்வர்ட் நடக்குது. ஃபார்வர்ட் நடக்க மாட்டேங்குது. அப்ப I2 வந்து HI and O2 கொடுக்குமான்னா வாட்டர்ல கொடுக்காது. ஏன் கொடுக்காதுன்னா அதான் வாட்டர்ல இன்சால்வபிள் இல்லை. சோ அப்போ I2 வந்து வாட்டரோட எப்படி ரியாக்ஷன் போகுதுன்னா அது வாட்டர்லயே டிசால்வ் ஆகுறதுல உள்ள எது ரியாக்ஷன் அப்படி சொல்லிக்கலாம். இல்லைன்னா இப்படி கூட சொல்லலாம், டெல்டா ஜி வந்து பாசிட்டிவா இருக்குது, அதனால இந்த ப்ராசஸ் வந்து நான் ஸ்பான்டேனியஸ் அப்படி சொல்லலாம். சரி, இந்த F2 வாட்டர்ல பாஸ் பண்ணா F2 ஆக்சிஜனவே ஆக்சிடைஸ் பண்ணுதுன்னா இதுக்கு ரியாக்டிவிட்டி எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. Cl2 வாட்டர்ல பாஸ் பண்ணா Cl2 அதுவா டிஸ்ப்ரொபோர்ஷனேஷன் ரியாக்ஷன் போயிடுது. இந்த Cl2 வந்து ஆக்சிஜனை ஒண்ணுமே பண்றது, ஆக்சிஜனை ஒண்ணும் பண்றது கிடையாது. அப்படின்னா F2க்கு ரியாக்டிவிட்டி அதிகமா இருக்குது Cl2 விட. அது இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா F2க்கு ஆக்சிடைசிங் பவர் அதிகம் Cl2 விட. டவுன் த குரூப் ஆக்சிடைசிங் பவர் என்ன ஆகுதுன்னா அதிகமாகுது, அதாவது டிக்ரீஸ் ஆகுது ஆக்சிடைசிங் பவர். அதனால ரியாக்டிவிட்டி என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். சோ ஹாலஜன்ஸ்ல டவுன் த குரூப் ஆக்சிடைசிங் பவர் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது. அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் என்ன ஆகுதுன்னா டிக்ரீஸ் ஆகுது, கம்மி ஆகுது என்று சொல்லலாம். சரி, இந்த ஹாலஜன்ஸ் ஹைட்ரஜன் கேஸோட எப்படி ரியாக்ஷனுக்கு போகுது என்று இப்போ பார்க்கலாம். ஹைட்ரஜன் கேஸோட F2 ரியாக்ஷன் பத்தி என்ன கொடுக்குதுன்னா HF. இந்த ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா இப்படி ரியாக்ஷன் நடக்குது. அடுத்து Cl2 ஹைட்ரஜனோட HCl கொடுக்குது. Br2 ஹைட்ரஜனோட HBr கொடுக்குது. I2 ஹைட்ரஜனோட HIO கொடுக்குது. இப்போ இந்த ரியாக்ஷன்ல ஹைட்ரஜன் ஆக்சிடேஷன் போயிருக்குது, F2 வந்து ரிடக்ஷன் போயிருக்குது. அப்படின்னா
உங்களுக்கு தெரியும் டவுன் த குரூப் ஆக்சிடைசிங் பவர் எப்படி இருக்கும்னு தெரியும். இந்த ஹாலஜன்ஸ் டவுன் த குரூப் பண்ணீங்கன்னா ஆக்சிடைசிங் பவர் டிக்ரீஸ் ஆகும். அப்ப ரேட் ஆஃப் ரியாக்ஷன் எப்படி இருக்கணும்? டவுன் த குரூப் ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாகும். சரி, எப்படி ரேட் ஆஃப் ரியாக்ஷன் அதிகமாகும்? அதுக்கான எவிடன்ஸ் என்ன பாத்தீங்கன்னா, இந்த ரியாக்ஷன் டார்க் ரூம்ல கூட வயலண்டா நடக்குது. இந்த ரியாக்ஷன் டார்க் ரூம்ல கூட வயலண்டா நடக்குது ரியாக்ஷன். டார்க் ரூம்ல சன்லைட்டே இருக்காது, லைட்டே இருக்காது, எனர்ஜி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல கூட எங்க ரியாக்ஷன் எப்படி நடக்குது? வயலண்டா நடக்குது. அடுத்து இந்த Cl2 எப்படி ரியாக்ஷன் பண்ணனா, சன்லைட் விழுந்துச்சுன்னா ரியாக்ஷன் நடக்கும். இதுக்கு மேல சன்லைட் விழுந்துச்சுன்னா ரியாக்ஷன் நடக்கும். அடுத்து இந்த Br2 எப்போ ரியாக்ஷன் பண்ணுனா, இதுக்கு மேல சன்லைட் விழணும், அப்புறமா டெம்பரேச்சர் வந்து 593 கெல்வின் இருக்கும். அப்படி இருந்தா ரியாக்ஷன் நடக்கும். இந்த I2 எப்போ ரியாக்ஷன் போகும்னா, சன்லைட் இருக்கணும், கேட்டலிஸ்ட் இருக்கணும், அடுத்து 713 கெல்வின் டெம்பரேச்சர் இருக்கணும், இருந்தா ரியாக்ஷன். சோ இதுல இருந்து நல்லா தெரியுது, டவுன் த குரூப் ஹாலஜன்ஸ் ஆக்சிடைசிங் பவர் டிக்ரீஸ் ஆகுது, அதனால ரேட் ஆஃப் ரியாக்ஷன் டிக்ரீஸ் ஆகுது ಅಂತ தெரியுது. ரேட் ஆஃப் ரியாக்ஷன் இங்க டிக்ரீஸ் ஆகுது ಅಂತ நல்லா தெரியுது. இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்ல எதெல்லாம் லேப்ல கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா, HCl ஸ்கூல் லேப்ல கிடைக்கும். அந்த HCl பாத்தீங்கன்னா எப்படி வச்சிருப்பாங்கன்னாக்கா, பாட்டிலே வச்சிருப்பாங்க, கிளாஸ் பாட்டில், ரியேஜென்ட் பாட்டில், கிளாஸ் பாட்டில் தானே, அந்த கிளாஸ் பாட்டில் வச்சிருப்பாங்க. HCl கான்சென்ட்ரேட்டட் ஆகும், டைலூட்டட் ஆகும், ரியேஜென்ட் பாட்டிலே வைக்கலாம். இப்போ பிராக்டிகல் செய்யும்போது கான் HCl வேணும்னா ரியேஜென்ட் பாட்டில் இருந்து எடுத்துக்கோம். அது எவ்வளவுன்னா 250 ml இருக்கும், இல்லை 200 ml இருக்கும், அவ்வளவுதான். சின்ன பாட்டில் தானே இருக்கும், இல்லை 100 ml இருக்கும். அப்படி இருந்தா அதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ண முடியும். ஆனா வாங்கும்போது 2.5 லிட்டர் 2.5 லிட்டர் பாட்டில் வாங்குவாங்க டீலர் கிட்ட இருந்து. அப்படின்னா HCl வந்து நீங்க லேப்லயே பார்க்கலாம். ஈவன் இந்த வாஷ் பண்ணும்போது கூட பாத்தீங்கன்னா, கிளீன் பண்றதுக்காக கூட இந்த HCl ஊற்றி கிளீன் பண்ணுவாங்க. அந்த நீங்களே பார்த்துருப்பீங்க, HCl கிளாஸ் பாட்டில் தான் வச்சிருப்பாங்க. சரி, HBr பார்த்தது கிடையாது, HIயும் பார்த்தது கிடையாது. HClயே கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ண முடியும் போது HBr HI ஏன் ஸ்டோர் பண்ண முடியாது? ஸ்டோர் பண்ணிக்கலாம். HF எப்படி? HF கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணலாமா பண்ணக்கூடாதா? பாத்தீங்கன்னா, HF கிளாஸ் பாட்டில ஸ்டோர் பண்ணா அந்த HF வந்து கிளாஸ் பாட்டில இருந்து லீக் ஆகி வெளியே வரும். கிளாஸே வாட்டர், கிளாஸ்ல எல்லாம் வாட்டர் வந்துடும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இந்த HF கிளாஸவே கிளாஸோட கெமிக்கல் ரியாக்ஷன் போயிடும். இந்த HF கிளாஸோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் போகும்போது HF எப்படி கிளாஸ் வாட்டர்ல ஸ்டோர் பண்ண முடியும்? ஸ்கூல் லேப்லலாம் இது இருக்காது, HF யூஸ் பண்ண மாட்டாங்க. அப்போ HF ஸ்டோர் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா, அது எதோட கெமிக்கல் ரியாக்ஷன் போகாதோ அந்த மாதிரி வெசலை ப்ரிப்பேர் பண்ணிட்டு அப்புறம் தான் HF ஸ்டோர் பண்ணுவாங்க. ஸோ ஆர்டினரி கிளாஸ் பாட்டில்லாம் HF ஸ்டோர் பண்ணிடக்கூடாது, ஏன்னா அது கெமிக்கல் ரியாக்ஷன் போகும் கிளாஸ், அதனால ஸ்டோர் பண்ணக்கூடாது கிளாஸ் ரியேஜென்ட் பாட்டில். சரி, இப்போ அடுத்து என்ன பண்ணோம்னா, இந்த ஹாலஜன்ஸினுடைய காம்பவுண்ட்ஸ் எடுத்துக்கலாம். இந்த ஹாலஜன்ஸினுடைய காம்பவுண்ட்ஸ்ல பார்க்கக்கூடியது என்னன்னாக்கா, ஹைட்ரைட்ஸ். எப்படி நைட்ரஜன் ஃபேமிலி, ஆக்சிஜன் ஃபேமிலியில ஹைட்ரைட்ஸ் டிஸ்கஸ் பண்ணுமோ, அது போல இந்த ஹாலஜன் ஃபேமிலியிலும் ஹைட்ரைட்ஸ் பார்க்கணும். இந்த ஹாலஜன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹைட்ரைட்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா HX, அதாவது HF, HCl, HBr and H. இந்த மாதிரி ஹைட்ரைட்ஸ் மட்டும் தான் பாசிபிள். இந்த ஹைட்ரைட்ஸ்ல ஹாலஜனுக்கு -1 ஆக்சிடேஷன் நம்பர், ஹைட்ரஜனுக்கு +1 ஆக்சிடேஷன் நம்பர். சரி, ஹைட்ரைட்ஸ்ல ஹைட்ரஜன் என்ன ஆக்சிடேஷன் நம்பர் காமிக்கும்? இப்ப ஹைட்ரைட்ஸ்னாவே கண்டிப்பா ஹைட்ரஜன் இருக்கணும். ஹைட்ரஜன் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன?
பிளஸ் ஒன்னு சொல்லிடலாமா? ஹைட்ரைட்ஸ்ல ஹைட்ரஜன் இருக்கும். ஹைட்ரஜன் காமிக்கக்கூடிய ஆக்சிடேஷன் நம்பர் என்ன? பிளஸ் ஒன் சொல்லலாமா? இங்க பாத்தீங்கன்னா HFல ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன், ஹாலஜனுக்கு மைனஸ் ஒன். அதே மாதிரி தான் HCl, Clக்கு மைனஸ் ஒன், Hக்கு பிளஸ் ஒன். சோ இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, ஹைட்ரைட்ஸ்னா அதுல ஹைட்ரஜன் இருக்கும், ஹைட்ரஜனுக்கு பிளஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர் சொல்லலாம் என்று சொல்றோம். அதே அல்கலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் எடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் ஹைட்ரைட். இதுல பாத்தீங்கன்னா சோடியம்க்கு தான் பிளஸ் ஒன், ஹைட்ரஜனுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா மைனஸ். சோ அல்கலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் அயானிக் ஹைட்ரைட்ஸ் சொல்லுவாங்க. அதுல இருக்கக்கூடிய ஹைட்ரஜனுக்கு மைனஸ் ஒன் ஆக்சிடேஷன் நம்பர். அல்கலி மெட்டல் ஹைட்ரைட்ஸ் லித்தியம், சோடியம், பொட்டாசியம், ரூபிடியம், சீசியம் இதெல்லாம் இதுல ஹைட்ரஜனுக்கு மைனஸ் ஒன், அல்கலி மெட்டலுக்கு பிளஸ் ஒன். அதே போல அல்கலின் எர்த் மெட்டல் ஹைட்ரைட்ஸ்ல ஹெவியர் பாத்தீங்கன்னா கால்சியம், ஸ்ட்ரான்சியம், பேரியம். இந்த கால்சியம் ஹைட்ரைட் எடுத்துக்கலாம். கால்சியம் ஹைட்ரைட்ல கால்சியம்க்கு பிளஸ் 2 கொடுக்கணும், ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1 கொடுக்கணும். இதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா ஹைட்ரோலித் சொல்லுவாங்க. அதே மாதிரி ஸ்ட்ரான்சியம் ஹைட்ரைட், பேரியம் ஹைட்ரைட் இதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1, ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1, இந்த அல்கலின் எர்த் மெட்டலுக்கு பிளஸ் அப்படி கொடுக்கும். இதே போல சோடியம் போரோ ஹைட்ரைட், லித்தியம் போரோ ஹைட்ரைட், அடுத்து லித்தியம் அலுமினியம் ஹைட்ரைட். அலுமினியம் வந்து பி பிளாக், போரானும் பி பிளாக் தான். இருந்தாலும் இங்க இதுல ஹைட்ரஜனுக்கு என்ன ஆக்சிடேஷன் நம்பர்னா ஹைட்ரஜனுக்கு வந்து மைனஸ் 1 கொடுப்பாங்க. இங்கேயும் ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1, இங்கேயும் ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1. மற்ற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாகவே பி பிளாக் காம்பவுண்ட்ஸ்ல, பி பிளாக் மாலிகுல்ஸ்ல ஹைட்ரைட்ஸ்னா ஹைட்ரஜனுக்கு பிளஸ் 1 கொடுக்கும். இப்போ CH4 எடுத்துக்கலாம். இப்போ CH4ல பாத்தீங்கன்னா இங்க CH பாண்டுக்கு போலாரிட்டி கம்மியா இருக்கும். இருந்தாலும் கார்பனுக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி 2.5, ஹைட்ரஜனுக்கு 2.1. அதனால ஹைட்ரஜனுக்கு பிளஸ் 1 கொடுக்கும், கார்பனுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர் கொடுக்கும். ஆக்சிடேஷன் நம்பர்னு கேட்டேன். சரி, இப்போ மெட்டாலிக் ஹைட்ரைட்ஸ் எடுத்துக்கலாம். அதுல என்ன எப்படி சொல்றது? யாருக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம்னு பாருங்க, அதுக்கு நெகட்டிவ் கொடுங்க, அதை வச்சு சொல்லலாம். ஹைட்ரஜன் அக்ளூஷனுக்கு போதே அதுல எப்படி சொல்றது? அக்ளூஷன் என்ன? இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போய் ஆக்குபை பண்ணிக்கிறது. அதாவது ஹைட்ரஜன் வந்து கேஸ், அது அப்படியே போய் இன்டர்ஸ்டிஷியல் சைட்ல போய் உட்கார்ந்து அந்த ப்ராசஸ் அக்ளூஷன் சொல்லுவாங்க. இந்த அக்ளூஷன் ப்ராசஸ் மூலமா ஹைட்ரஜன் கேஸ் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. யாரு நல்ல அக்ளூஷனை காமிப்பாங்கன்னா இந்த பெல்லடியம் மெட்டல் நல்ல அக்ளூஷனை காமிக்கும். பெல்லடியம், பிளாட்டினம் அக்ளூஷனுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இதுல ஹைட்ரஜன் கேஸ் எப்படி இருக்குது? இதுவும் ஹைட்ரைட்ஸ் தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா ஹைட்ரஜன் கேஸ் என்ன பண்ணுது? இன்டர்ஸ்டிஷியல் சைட்டை போய் அப்படியே ஆக்குபை பண்ணுது. அதனால இங்க வந்து ஜீரோ ஆக்சிடேஷன் நம்பர் தான் சொல்லுங்க. சரி, அப்போ ஹைட்ரைட்ஸ் எடுத்தா ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்பவுமே பிளஸ் 1 சொல்லிடக்கூடாது, இல்ல மைனஸ் 1 சொல்லிடக்கூடாது. அது எப்படி இருக்குது, எந்த மாலிகுல்ல இருக்குது, எந்த காம்பவுண்ட்ல இருக்குது என்றதை பார்த்துதான் சொல்ல முடியும். எஸ் பிளாக் இருந்தா அப்படியே மைனஸ் 1, பி பிளாக் இருந்தா அப்படியே பிளஸ் 1 அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா இப்போ போரான் அலுமினியம் வந்து பி பிளாக் தான். இந்த போரான் அலுமினியம் பி பிளாக் தான், இருந்தாலும் ஹைட்ரஜனுக்கு மைனஸ் 1 தான் கொடுக்கணும். ஸோ அது இருக்குது. சரி, அப்போ இந்த ஹைட்ரைட்ஸ்ல ஹைட்ரஜனுடைய ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி இருக்கும்னு ஒரு ஐடியா வந்துருக்குது. ஹாலஜன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஹாலஜனுக்கு மைனஸ் 1 கொடுக்கணும், ஹைட்ரஜனுக்கு பிளஸ் 1 கொடுக்கணும்னு சொல்லுங்க. இங்க வந்து ஹைட்ரஜனுக்கு பிளஸ் 1, ஹாலஜனுக்கு மைனஸ் 1. இப்போ இந்த ஹாலஜன்ஸ் என்ன ஹைட்ரைட்ஸ் கொடுக்கும்னா இந்த HX மட்டும்தான் கொடுக்கும், வேற எதையும் கொடுக்காது, வேற எந்த ஹைட்ரைட்டையும் கொடுக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா ஹாலஜனுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்னா மைனஸ் 1 மட்டும்தான் பாசிபிள்.
ஹாலஜனுக்கு நெகட்டிவ் ஆக்சிடேஷன் நம்பர்னா -1 மட்டும் தான் பாசிபிள். அதனால இந்த ஹாலஜன்ஸ் கொடுக்கக்கூடிய ஹைட்ரைட்ஸ் என்னன்னா HX மட்டும் தான், வேற எதுவும் வராது. சரி, இப்போ இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்ல இதுக்கு எப்படி ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும், பிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி இருக்கும்னு பார்க்கலாம். இப்போ மெல்டிங் பாயிண்ட் எடுத்துக்கலாம். மெல்டிங் பாயிண்ட் எப்படி இருக்கும் இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ்க்கு எப்படி பார்க்க போறோம். HFக்கு மெல்டிங் பாயிண்ட் எவ்வளவுன்னு பார்த்தீங்கன்னா 190 கெல்வின், HClக்கு 159 கெல்வின், HBrக்கு பார்த்தீங்கன்னா 185 கெல்வின், அடுத்து HIக்கு பார்த்தீங்கன்னா 222 கெல்வின். இந்த மெல்டிங் பாயிண்ட். இப்போ HCl ல இருந்து HI வரைக்கும் டவுன் தி குரூப் மெல்டிங் பாயிண்ட் என்ன ஆகுது பாருங்க. டவுன் தி குரூப் போனீங்கன்னா சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால மெல்டிங் பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகுது. HF ல இருந்து HCl போனீங்கன்னா மெல்டிங் பாயிண்ட் ஆப்போசிட்டா பிஹேவ் பண்ணுது. எதனாலன்னு பார்த்தா HF ல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால, இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால சொல்லலாம். ஆனா HCl, HBr, HI ல வந்து ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல. எப்படி HCl ஹைட்ரஜன் பாண்டிங் இல்லைன்னு சொல்லலாம். HCl ல பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. எப்படின்னு பாத்தீங்கன்னா HCl ல வந்து கோவலன்ட் நேச்சர் பாத்தீங்கன்னா 17% தான் இருக்கு. அதாவது அயானிக் நேச்சர் பாத்தீங்கன்னா 17% தான் இருக்கு. அயானிக் நேச்சர் 17% தான் இருக்கு. ரிமைனிங் வந்து கோவலன்ட் நேச்சர். அப்படின்னா இது கோவலன்ட் மாலிகுல். என்னன்னா போலார் கோவலன்ட் பாண்ட் அப்படி சொல்லலாம். அதனால HCl ல வந்து பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்டிங் கிடையாது. HCl வந்து கேஸ். இந்த HCl கேஸை வாட்டர்ல நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா என்ன ஆகுனாக்கா ஆக்வஸ் சொல்யூஷன்ல எப்படி இருக்குனாக்கா H+ அயான்ஸ் ஆகும், Cl- அயான்ஸ் ஆகும். இப்போ ஹைட்ரஜன் பாண்டிங் யாருக்கு H+க்கும் H+ வந்து எப்படி இருக்குன்னா ஹைட்ரோனியம் அயனா இருக்கும். இந்த ஹைட்ரோனியம் அயனுக்கும் அதர் வாட்டர் மாலிகுல்ஸ் இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கும். ஆனா HCl கேஸ்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. சரி, இப்போ இதனுடைய மெல்டிங் பாயிண்ட் இப்படி இருக்குது. இந்த மெல்டிங் பாயிண்ட் வச்சு என்ன சொல்லலாம்னாக்கா இதனுடைய பிசிக்கல் ஸ்டேட்டஸ் சொல்ல முடியும். HFக்கு மெல்டிங் பாயிண்ட பாருங்க எப்படி இருக்குது, ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்குது. அப்போ HF என்னன்னு சொல்லணும்னா HF வந்து சாலிட் கிடையாது. அதாவது மெல்டிங் பாயிண்ட் வச்சு சொல்லும் போது இந்த ஹைட்ரஜன் ஹாலைட்ஸ் வந்து சாலிட் கிடையாது அப்படின்ட்டு தெரியும். சரி, பாயிலிங் பாயிண்ட் பார்க்கலாம். பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். HFக்கு பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா 293 கெல்வின், 293 கெல்வின் வருது. HClக்கு 189 கெல்வின், HBrக்கு 206 கெல்வின், HIக்கு 238 கெல்வின். பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குது. சோ இங்கே இதே மாதிரி எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கலாம். HCl ல இருந்து HI போகும்போது சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் ரைஸ் ஆகுது, அதனால பாயிலிங் பாயிண்ட் ரைஸ் ஆகுது. HFக்கும் HClக்கும் பாத்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்குது. ஏன்னா HF ல வந்து இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால. அதாவது இங்க HF வந்து லிக்விட் தான், லிக்விட்ல இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. அதனால தான் பாயிலிங் பாயிண்ட் அதிகமா இருக்குதுன்னு சொல்றோம். இப்போ HF னுடைய பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா ரூம் டெம்பரேச்சரை விட அதிகமா இருக்கிறதுனால HF வந்து ரூம் டெம்பரேச்சர்ல லிக்விடா இருக்குது. ஆனா HCl, HBr, HI என்னுடைய பாயிலிங் பாயிண்ட் ரூம் டெம்பரேச்சரை விட கம்மியா இருக்கிறதுனால HCl, HBr, HI எப்படி எக்ஸிஸ்ட் ஆகுதுன்னா கேசியஸ் ஸ்டேட்ல தான் எக்ஸிஸ்ட் ஆகும் நார்மல் கண்டிஷன்ல, ரூம் டெம்பரேச்சர்ல. HF மட்டும் லிக்விடா இருக்குது, ஆனா HCl, HBr, HI மட்டும் கேஸா இருக்குது. ஏன்னு பாத்தீங்கன்னா HF ல இருக்கக்கூடிய இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்டிங் தான் அதுக்கு ரீசன். ஆனா HCl, HBr, HI ல வந்து வான் டெர் வால்ஸ் ஃபோர்ஸ் மட்டும் தான். ஆனா வாட்டர்ல டிசால்வ் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, ஹைட்ரஜன் பாண்டிங் வந்துடும். வாட்டர்ல டிசால்வ் பண்றதுக்கு முன்ன ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. ஆனா HF ல ஹைட்ரஜன் பாண்டிங்.
இந்த HFல பாத்தீங்கன்னா லிக்விட்ல மட்டும் ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல, ஈவன் வேப்பர் ஸ்டேட்லயும் HFல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்குது. HF நீங்க பாயில் பண்ணி வேப்பரா மாத்திடுங்க, வேப்பர் ஸ்டேட்ல கூட பாத்தீங்கன்னா HFல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கிறதுனால தான் HF நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா எக்ஸாமரா எக்ஸிஸ்ட் ஆகுது, டெட்ராமரா எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படி சொல்லுவோம். அதாவது வேப்பர்ல வந்து HF வந்து எக்ஸாமரா இல்ல டெட்ராமரா. அப்படின்னா என்ன பாத்தீங்கன்னா, டெட்ராமர்னா ஒரு ஸ்பீசிஸ்ல 4 HF மாலிகூல்ஸ் இருக்கும். அந்த HF மாலிகூல்ஸ் இடையில இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட் இருக்கும். அதே மாதிரி எக்ஸாமர்னா ஒரு ஸ்பீசிஸ்ல 6 HF மாலிகூல்ஸ் இருக்கும், அதுக்கு இடையில இன்டர் மாலிகுலர் ஹைட்ரஜன் பாண்ட். ஈவன் வாட்டர்ல கூட பாத்தீங்கன்னா அதனுடைய வேப்பர் ஸ்டேட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இல்ல, ஆனா HFல பாத்தீங்கன்னா அதனுடைய வேப்பர் ஸ்டேட்ல ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்கு. ஏன்னு பாத்தீங்கன்னா HFக்கு பொலாரிட்டி அதிகம் வாட்டர் விட. எதுக்காகன்னா Fக்கு எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அதிகம் ஆக்சிஜனை விட, வாட்டர்ல இருக்கக்கூடிய ஆக்சிஜனை விட. அதனால HF வந்து ஸ்ட்ராங் ஹைட்ரஜன் பாண்டிங்கா ஃபார்ம் பண்ணும், ஆனா வாட்டர் வந்து வீக் ஹைட்ரஜன் பாண்டிங்கா தான் ஃபார்ம் பண்ணும் HF கம்பேர் பண்ணும். அதனால்தான் HF வந்து ஈவன் அதனுடைய வேப்பர் ஸ்டேட்ல கூட நெய்பரிங் மாலிகுலோட ஹைட்ரஜன் பாண்டிங்கா ஃபார்ம் பண்ணுது, ஆனா வாட்டர் அந்த மாதிரி ஃபார்ம் பண்ணாது. வாட்டர் வந்து வேப்பர் ஸ்டேட்டுக்கு எடுத்துன்னு போயிட்டீங்கன்னா அந்த வாட்டர் மாலிகுல்ஸ்க்கு இடையில ஹைட்ரஜன் பாண்டிங் இருக்காது. சரி, சோ பாயிலிங் பாயிண்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். அடுத்து நம்ம பார்க்க முடியுது என்னன்னா பாண்ட் லென்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். HFக்கு பாண்ட் லென்த் HFக்கு பாண்ட் லென்த் எப்படி இருக்குதுன்னா 91.7 பைக்கோமீட்டர் இருக்குது. இந்த பாண்ட் லென்த்துக்கு முன்ன இந்த ஒரு பாயிண்ட் பார்க்கலாமே. இந்த மெல்டிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா HFக்கு மெல்டிங் பாயிண்ட் அதிகமா இருக்குது HCl விட, HBr விட, ஆனா HI விட கம்மியா இருக்குது மெல்டிங் பாயிண்ட். அதனால HF வந்து ஹாலஜன் ஹைட்ரேட்ஸ்ல ஹையஸ்ட்னு சொல்லிக்கூடாது. HF னுடைய மெல்டிங் பாயிண்ட் வந்து HCl HBr விட அதிகம், ஆனா HI விட கம்மி. இந்த பாயிண்ட் கவனிச்சுக்கோங்க. ஆனா பாயிலிங் பாயிண்ட் பாத்தீங்கன்னா HF தான் ஹையஸ்டா, HCl HBr HI காட்டிலும் HF தான் ஹையஸ்டா இருக்கு பாயிலிங் பாயிண்ட். ஆனா மெல்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா HF னுடைய மெல்டிங் பாயிண்ட் HCl HBr விட அதிகம், ஆனா HI விட கம்மி அப்படிதான் இருக்கு. சரி, இப்போ பாண்ட் லென்த் கண்டினியூ பண்ணலாம். HFக்கு பாண்ட் லென்த் வந்து 91.7 பைக்கோமீட்டர் சொல்லிருக்கோம். HClக்கு பாத்தீங்கன்னா HClக்கு 127.4 பைக்கோமீட்டர், HBrக்கு 141.4 பைக்கோமீட்டர், HIக்கு 160.9 பைக்கோமீட்டர் பாண்ட் லென்த். down the group bond length increase ஆகுது. ஏன் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா ஹாலஜனுடைய சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால பாண்ட் லென்த் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிக்கலாம். சரி, அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னா பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி. பாண்ட் டிசோசியேஷன் என்தால்பி எப்படி இருக்குன்னு பார்க்குறோம். HFக்கு வந்து 574 கிலோஜூல் பர் மோல், 574 கிலோஜூல் பர் மோல் இருக்குது. HClக்கு பார்த்தீங்கன்னா 432, HBrக்கு 363, HIக்கு வந்து 295. பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டவுன் தி குரூப் டிக்ரீஸ் ஆகுது. ஏன்னு கேட்டா சைஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இன்க்ரீஸ் ஆகுது, எக்ஸ்டெண்ட் ஆஃப் ஓவர்லாப்பிங் டிக்ரீஸ் ஆகுது, பாண்ட் ஸ்ட்ரென்த் டிக்ரீஸ் ஆகுது, அதனால பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா ஹாலஜன்ஸ்ல என்ன பார்த்தோம்? F2 Cl2 Br2 I2ல என்ன பார்த்தோம்? Cl2ல இருந்து தான் பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி டிக்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லலாம். ஆனா F2 னுடைய பாண்ட் டிசோசியேஷன் எனர்ஜி எப்படி இருக்குது? Cl2 விட கம்மியா இருக்குது, ஈவன் Br2 விட கம்மியா இருக்குது, I2 விட தான் அதிகமா இருக்கு. F2 னுடைய